விவசாய கடன் வழங்குவதற்கு வங்கிகள் சிபில் ஸ்கோர் கேட்பதிலிருந்து விவசாயிகளுக்கு விலக்களிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை விடுத்துள்ளார். தூத்துக்குடியில் நிகழ்ச்சிகளை முடித்துக்கொண்டு நேற்று இரவு 10:20 மணிக்கு திருச்சி வந்த பிரதமர் மோடியை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேசினார். அப்பொழுது பிரதமரிடம் நலம் விசாரித்த எடப்பாடி பழனிசாமி தான் மேற்கொண்டு வரும் பிரச்சார பயணம் குறித்து விளக்கினார். பின்னர் மோடியிடம் 3 முக்கிய கோரிக்கைகள் அடங்கிய மனுவை எடப்பாடி பழனிசாமி வழங்கினார். அதில் விவசாய கடன் வழங்குவதற்கு வங்கிகள் சிபில் ஸ்கோர் கேட்பதிலிருந்து விவசாயிகளுக்கு விலக்கு அளிக்க வேண்டும், கோதாவரி காவேரி இணைப்பு திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்து உடனடியாக நிறைவேற்ற வேண்டும், தமிழகத்தில் இராணுவ தளவாட உற்பத்திக்கு வழிவகுக்கும் வகையில் அதற்கென சிறப்பு வழித்தடம் ஒன்றை சென்னை, கோவை, ஓசூர், சேலம், திருச்சியை இணைத்து செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ளப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட பிரதமர் மோடி பரிசீலித்து ஆவணம் செய்வதாக கூறி உறுதியளித்தார்.